அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது 12 ராசி மற்றும் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் வரவும் வந்த பணம் செலவாகாமல் சேமிப்பாக உயரவும் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை, ஜோதிட ரீதியான சூட்சும ரகசியங்கள் என்ன என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 2, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்கள் தான் பணம் வரக்கூடிய வழியை ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும். இதில் பிரதானமாக 2ஆம் இடம்தான் தனஸ்தானம். தனஸ்தானம் ஆகியனால் 2ஆம் வீட்டின் கிரகத்தையும் அந்த கிரகத்தின் அதிதேவதைகளையும் வணங்கி வர பண வருவாய் அதிகரிக்கும். மேலும் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நான் கூறப்போகும் வாழ்வியல் பரிகாரங்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் நல்ல அபரிமிதமான வருவாய் கிடைக்கும் என கூறி இந்த பதிவினை துவக்குகின்றேன். அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம். இதில் பிறந்த நபர்கள் மேஷராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடம் ரிஷபம் ஆகும். ரிஷபம் ஒரு பெண் ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானுடைய அதிதேவதையான மகாலட்சுமி தேவியாரை தினந்தோறும் வணங்கி வர செல்வம் பெருகும். மேலும் 6ஆம் இடமும் மேஷராசி என்பவர்களுக்கு தனம் வரக்கூடிய ஸ்தானம் என்பதால் 6ஆம் இடம் என்பது வேலை ஆட்களையும் பணியாட்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் அலுவலகத்தில் பதவியில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கு கீழ்நிலையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய அவசர தேவைக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும். வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாட்களுக்கும் கூலி வேலை செய்பவர்களுக்கும் அவர்களால் இயன்ற உதவியை அவர்களுடைய அவசர தேவையின் பொழுது செய்து வர வேண்டும். இதனால் அவர்களுக்கு பண வருவாய் பல மடங்கு பெருகும். அதே போன்று 4ஆம் அதிபதியான சந்திரன் மேஷத்திற்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெறுவதால் தாய், சகோதரிகள், மனைவி மற்றும் தன்னுடைய பெண் குழந்தைகள் இவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். இதை செய்தாலே மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் தடையின்றி வரும். அடுத்து ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ரிஷபராசி லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடம் மிதுனம் ஆகும். பொதுவாக ரிஷப லக்னம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் ஆகி குடும்பம் என அமைந்த பிறகுதான் இவர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம், தன வரவு கிடைக்கும். இவர்களுக்கு கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் எப்பொழுதுமே பலன் தராது. கூட்டாளிகளால் மோசடி செய்யப்பட்டு நஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். எனவே இவர்கள் தங்களுடைய தன வரவை பெருக்கிக் கொள்ள ரிஷபத்திற்கு தனஸ்தானமான மிதுனத்தின் ராசி அதிபதி புதன் பகவானினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தினந்தோறும் வணங்கி வர பண வரவு பல மடங்கு பெருகும். மேலும் வாழ்வியல் பரிகாரமாக எந்த விஷயமானாலும், எந்த ஒரு செயலினை முடிவு செய்வதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு சேர்ந்தவர்களுக்கு பண வரவில் எந்த விதமான குறையும் இருக்காது. அடுத்து மிதுன ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரையில் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மிதுன ராசி மிதுன லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் கடகம் ஆகும். இவர்களுக்கு முதன்மையான பணம் வரக்கூடிய இடம் 2ஆம் இடமான கடகம் என்பதால் இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக இருப்பார். அதே போல இவர்களுக்கு பண வரவில் வேகமாக பணம் வருவது போல இருந்தாலும் அவர்களுக்கு அதே வேகத்தில் வந்த வேகத்திலே அது தேய்ந்து கரைந்து செலவாகிவிடும். அதே சமயம் இவர்களுக்கு கடனும் மற்ற ராசியினரை விட அதிகமாகவே இருக்கும். இவர்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரனின் அதிதேவதையாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியாரை தினந்தோறும் வணங்கி வர பண வரவு அதிகரிக்கும். வாழ்வியல் பரிகாரமாக உடன் பிறந்தோரிடம் மனத்தாங்கள் வராமல் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுதும் ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். இதுபோல செய்து வந்தால் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் வரும், செலவாகாமல் தங்கும், கடனும் குறையும். அடுத்து கடக ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். கடக ராசி கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் வரும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் சிம்மம் ஆகும். இதனுடைய அதிபதி சூரியன். சிம்மத்தினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் வருவாய் வரும் 10ஆம் இடமான மேஷத்தில் சென்று உச்சமடைகிறார். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. பொதுவாக கடக ராசி மற்றும் கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் உழைக்காமல் பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுபவர்கள். அதே சமயத்தில் அடுத்தவர்களுடைய உழைப்பிலே சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அம்சமும் இவர்களுக்குத்தான் பொருந்தும். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், கடக ராசியில் பிறந்தவர்கள் சுய முயற்சியினால் இவர்கள் உழைத்து பொருள் ஈட்ட முயற்சித்தால் இவர்களுக்கு அபரிமிதமான பணம் வரும். இவர்களுக்கு தனஸ்தானமாகிய சூரியனின் அதிதேவதையான சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். பிரதோஷ வழிபாடு செய்வதும் அதிகப்படியான பலன்களை இவர்களுக்கு தரும். வாழ்வியல் பரிகாரமாக சகோதரி உறவில் இருக்கும் ஏழை பெண்ணிற்கு கல்வி, திருமணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு உதவி செய்வது இவர்களுக்கு பண வரவை பல மடங்கு பெருகும். அடுத்து சிம்ம ராசி. மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம் 2ஆம் வீடாகிய கன்னி ஆகும். கன்னி என்கின்ற ஒரு ஸ்தானத்தினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய புதன், அவருடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய தெய்வமான மகாவிஷ்ணுவை தொடர்ந்து இவர்கள் வழிபாடு செய்து வர இவர்களுக்கு பணம் தடையின்றி வரும். அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம் மிதுனம் காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம். எனவே 3ஆம் இடம் நட்பு ஸ்தானம் ஆகியினால் வாழ்வியல் பரிகாரமாக இவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு அவர்களுடைய அவசர தேவைக்கு ஏதாவது உதவிகள் செய்து வந்தால் இவர்களுக்கு அதிகப்படியான பணம் சேரும், வருவாய் அதிகரிக்கும். அடுத்து கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் துலாம் ஆகும். துலாத்தினுடைய அதிபதி சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைகிறார். அதே சமயம் தனாதிபதியான சுக்கிரன் கன்னிக்கு 7ஆம் இடம் சென்று மீனத்திலே உச்சம் பெறுகிறார். எனவே திருமணத்திற்கு பின்பே இவர்களுக்கு கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அபரிமிதமான ஒரு பொருளாதார உயர்வு, நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். நன்கு சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இவருக்கு கண்டிப்பாக அமைவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரனுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இவர்களுக்கு லாபஸ்தானம் கடகம் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது இவர்களால் ஆன உதவிகளை செய்வது நிச்சயம் இவர்களுக்கு பணம், தனம் இரண்டுமே சேரும். அடுத்து துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடம் விருச்சிகம் ஆகும். துலாத்தில் சனி பகவான் உச்சம் அடைவது இவர்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடமான மகரத்தில் உச்சமடைவது இவர்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பாகும். விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாயின் அதிதேவதை கடவுளான முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவது இவர்களுக்கு பணம் அதிகப்படியாக வருவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய லாபஸ்தானம் சிம்மம் என்பதால் வாழ்வியல் பரிகாரமாக இவர்களுடைய தந்தையாரை மனம் கோணாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். தந்தையார் இல்லையெனில் வயதில் மூத்த வயோதிக ஆண்களுக்கு ஏதாவது அவர்களுடைய அவசர தேவைக்கு உதவிகள் செய்வதும் இவர்களுக்கு பணம் வருவதற்கான வழிமுறைகளை தோற்றுவிக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம்
இரண்டாம் இடமாகிய தனுசு ஆகும். திருமணத்திற்கு பின்பே பல வெற்றிகளை படைக்கக்கூடிய ராசி மற்றும் லக்கணம் விருச்சிகம் ஆகும். தனாதிபதி குரு இவர்களுக்கு 9ஆம் இடமான கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாகவே வெற்றி பெறக்கூடிய அம்சம் தானாகவே கிடைக்கும். தனாதிபதி குரு இவர்களுடைய ராசியில் நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் இவர்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழந்தோறும் வழிபாடு செய்து வந்தால் பணம் அதிகப்படியாக வரும். மேலும் வாழ்வியல் பரிகாரமாக 9ஆம் இடம் சென்று இவர்களுடைய தனாதிபதி குரு உச்சம் பெறுவதால் தாயார் தகப்பனாரை பாதுகாத்து அவர்களுடைய இறுதி நாள் வரை அவர்களை பாதுகாத்து அரவணைத்து இருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வருவாய் உயர்வினை தந்து நல்ல யோகத்தினை தரும். அடுத்து தனுசு ராசி. மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் தனுசு ராசி சேர்ந்தவர்கள் ஆவார்கள். தனுசு ராசியில்தான் எந்த கிரகங்களும் பகை பெறுவதில்லை. தெய்வ அம்சம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ராசி மற்றும் லக்கணம் எதுவென்றால் அது தனுசுவே ஆகும். தனுசு ராசி தனுசு லக்கணத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடம் மகரம் ஆகும். அதனுடைய அதிபதி சனி பகவான் ஆவார். சனி பகவானுடைய அதிதேவதை ஆக விளங்கக்கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்வது, ஐயப்ப சுவாமியை வழிபாடு மேற்கொள்வது இவர்களுக்கு மிகச்சிறப்பான தன வரவினை ஏற்படுத்தி தரும். தன அதிபதியான சனி பகவான் இவர்களுக்கு லாபஸ்தானமான துலாத்தில் உச்சம் பெறுகிறார். இது ஒரு சிறப்பான பலன்களை இவர்களுக்கு வழங்க உரியதாகும். இந்த அமைப்பு இவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழில் செய்தாலும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை ஈட்டித்தரும். வாழ்வியல் பரிகாரமாக இவர் மேற்கொள்ள வேண்டியது லாபஸ்தான அதிபதியான சுக்கிரன் குடும்பஸ்தானமான 4ஆம் இடத்தில் மீனத்தில் சென்று உச்சம் பெறுவதால் இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தானே தலைமையேற்று நடத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் இவர்களுக்கு பண வரவு பொருளாதார உயர்வு மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் மகர ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மகர ராசி மகர லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் 2ஆம் இடமான கும்பம் ஆகும். இந்த ராசி அதிபதி லக்னாதிபதியான சனி பகவானே ஆவார். இவர்களுக்கு தனாதிபதியாக சனி பகவானே இருப்பார். லாபஸ்தான அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார். இந்த லாபஸ்தான அதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே இவர்கள் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானை வணங்கி வந்தால் பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். மேலும் வாழ்வியல் பரிகாரமாக லாபாதிபதியே குடும்பஸ்தான அதிபதியாகவும் தாயார் ஸ்தானத்திற்கு உரியவராகவும் இருப்பதால் தாயாரை இவர்கள் அவருடைய இறுதி காலம் வரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் இவர்களுக்கு பணம் அதிகப்படியாக சேரும். அடுத்து கும்பராசி. அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். கும்பத்தில் எந்த கிரகமும் நீச்சம் அடைவதில்லை என்பது இவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாகும். கும்பராசி மற்றும் கும்பலக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் மீனம் ஆகும். அதனுடைய அதிபதி குரு பகவான் ஆவார். குரு பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் வணங்கி வர கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் அதிகப்படியாக வரும். அதே சமயம் லாபஸ்தானம் 11ஆம் இடமாகிய தனுஷ் என்பதால் லாபாதிபதியும் குருவே ஆவார். எனவே தட்சிணாமூர்த்தியை இவர்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். பணம் கொட்டும். காலபுருஷ தத்துவத்திற்கு கும்பம் 11ஆம் இடம் என்பதால் சனி பகவானும் இவர்களுக்கு பணம் வரும் வழிகளை ஏற்படுத்தி தருவார். மேலும் இவர்களுக்கு லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம் என்பதால் வாழ்வியல் பரிகாரமாக தந்தையாரை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் இல்லையெனில் தந்தை வழி உறவுகள் யாராவது ஏழ்மை நிலையில் இருந்தால் அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தந்து பண வரவை பல மடங்கு உயர்த்தும். அடுத்து மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மீன ராசி மீன லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் மேஷம் ஆகும். அதனுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய
அதிதேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தொடர்ந்து இவர்கள் வழிபாடு செய்து வந்தால் இவர்களுக்கு அதிக அளவிலான பணம் வருவதை இவர்களால் நிச்சயமாக உணர முடியும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமும் புதன் நீச்சமும் அடைகின்றார்கள். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் மகரத்தில் மீனத்தின் அதிபதியான குரு பகவான் நீச்சம் அடைகின்றார். எனவே இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக இவர்களுக்கு சிறுவயதில் கல்வி போதித்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் குருமார்களுக்கு அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி தருவது, அவர்களிடையே ஆசீர்வாதம் பெறுவது, இவர்களுக்கு பணம் பல வகையில் வரும். எனவே இதுவரை இந்த 12 ராசி மற்றும் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணம் வரக்கூடிய ஜோதிட ரீதியான சூட்சும ரகசியங்களையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் எனக்கு தெரிந்த வகையில் நான் ஆராய்ச்சி செய்த வகையில் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றேன். இந்த விஷயங்களை பின்பற்றி நீங்கள் அனைவரும் நல்ல பொருளாதார வசதியுடன் சகல செல்வங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல லலிதா செல்வாம்பி அம்மனை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சக்தி.